கனிம வளங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக தொல்லுயிர் எச்சங்கள் எனப்படும் பாசில் ஆய்வை அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்ஸ், டென்மார்க் மற்றும் இந்தியாவில் அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் முதுகெலும்பு இல்லாத உயிரினங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களும் அவை கற்படிமங்களாக மாறியிருப்பதும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாசில் எனப்படும் தொல்லுயிர் எச்சங்களான கற்படிமங்கள் சேகரிப்பின் மீது இன்றைய தலைமுறையினர் ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனால் இவற்றின் மூலம் மண்ணில் புதைந்துள்ள படிமங்கள், அதன் தன்மை, அதனால் விளையும் பலன்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம் என அறிவியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கோவை தடாகம் பகுதியில் உள்ள அருண் என்பவர் தம்முடைய வீட்டில் 2000த்திற்கும் மேற்பட்ட அரிய வகை கற்களை சேகரித்து வைத்துள்ளார். இதில் 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பும் அதற்கு பின்னர் உருவான கற்களும் இடம்பெற்றுள்ளன. இந்தியாவில் உள்ள கனிம வளங்கள் மற்றும் கடல், மலையின் தன்மை குறித்து பாசில் மூலமாகத்தான் ஆய்வு செய்ய முடியும் என்று புவியியல் மற்றும் உயிரியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். பூமியுடைய வயசு 4500 மில்லியன் ஆண்டுகள். அதுல 3900 மில்லியன் ஆண்டுகள் என்ன நடந்ததுன்னே தெரியாது. இந்த 600 மில்லியன் இயர்ஸ் பூமியில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஃபாசில்ஸ் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கடல் எப்படி உள்ள வந்துச்சு, என்னென்ன மரங்கள் இருந்தது, அதை சார்ந்த மாமிச பட்சினி என்ன இருந்துச்சு, ஹெர்பிவோர்ஸ் என்ன இருந்துச்சுங்க நம்ம ஃபாசில் மூலமா தான் தெரியும். அதனால ஃபாசில்ஸ் இல்லாம நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. மாணவர்கள் கற்களை சேகரிப்பது என்பது அரிய வகை ஆர்வம் என்றும், பாசில்கள் குறித்த ஆராய்ச்சி கல்வியை மாணவர்களிடையே ஊக்கப்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜியாலஜி அந்த சப்ஜெக்டையும் ஃபாசில்ஸ் சப்ஜெக்டையும் வெரி ஸ்ட்ராங்கா நம்ம வர்ற ஜெனரேஷனுக்கு நம்ம ஊக்குவித்து அவங்களை அதை படிக்க வச்சு இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணாக்க நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை கனி வளங்கள், ஹைட்ரோ கார்பன் ப்ராடக்ட்ஸ் இதையெல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். வேற எந்த கண்ட்ரிக்கு போயிட்டு நம்ம வாங்கிட்டு இருக்க வேண்டாம். தமிழகத்தில் உள்ள கனிம வளங்கள் குறித்து வெளிநாடுகள் தெரிந்து வைத்திருக்கும் நிலையில் நம் நாட்டில் அது தொடர்பான விழிப்புணர்வு இல்லாதது அறிவியல் வல்லுநர்களிடம் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. கண்ணில் தென்படும் பாறைகள் சாதாரணமானது அல்ல. அதை கூர்ந்து நோக்கினால் அது ஒரு பொக்கிஷம் என்பது தொல்பொருள் ஆய்வாளர்களின் கருத்து.